என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? யாரா? மூஞ்சி அந்தல. டேய் கணக்கு. ஆமாமா கணக்கு. என்னடா இந்த கோலமா வந்துக்கற? டேய் வேலை வீட்டுக்கு போனியா? போனே. வேலைக்கு வர சொன்னியா? சொன்னேன். வந்தாங்களா இல்லையா? போனல நமக்கு என்ன சொன்னாங்க? புள்ள பூசை கிடையாது. ஆமா புள்ள இல்லையே சொன்னாங்க. ரெண்டு பேர் தங்கறாங்க. மொத்தம் 5 பேர் வராங்க. நான் போய் கேக்குறேன். அரண்மனையில போடுறதுல போடுறது. 1000 வேலை நெருப்பையில மொத்தமே ரெடியா இருக்குது அன்னைக்கு. ஆமா. வேலைக்கு வந்து கூப்பிடுங்க. நான் வேலைக்கு வர முடியாது. யாரு? என் பொண்ணுங்கள பட்டப்பை செஞ்சு கட்டி பட்டலாம் முடிச்சிட்டா. நீ மேல வேலைக்கு வர முடியாது. வேலைக்கு வந்து உங்க எஜமான் சொல்லு. என் வீட்ல பாத்ரூம்ல கைவா இருக்குது. யாரு? அவன் பொண்ணு சொல்றா. அவங்க வீட்டு பாத்ரூம். யார் கையணுமா? பாத்ரூம் கை சொல்லு. நீதா? நான் கையணுமா? இல்லனா நான் உள்பாவடி தோய்ச்சு போட சொல்றேன். ஐயோ அப்புறம் டேய் எப்போ இந்த அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்துடுச்சோ வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்களோ டேய் நாம போடுற பிச்சில வாயிரக்கூடிய நாய்ங்க நீ அளவுல பண்றாங்க கணக்கு பிள்ளை என்று பார்க்காம டேய் நேரடியா நம்ம இருவருமே போவோம் அவங்களை ரெண்டுல கூட பார்த்துட்டு வாடா வாடா வேலைக்கு வந்து 3 நாள் ஆச்சு ஜமீனுக்கு வேலைக்கே வரல என்ன செய்றீங்க என்னடா செய்றீங்க வீட்ல எங்க பசங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க பசங்களா ஏடா டேய் இவ்வளவு நாளா எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு எங்க வந்தாங்க புதுசா பசங்க கிட்ட போய் சொல்லிட்டு டேய் எனக்கே இன்னும் புள்ள பிறக்கல ஜமீனுக்கு ஆட்சி செய்யறதுக்கு உங்களுக்கு புள்ள பிறந்துச்சா ஆமா வேலைக்கு வர சொன்னா வர முடியாதுன்னு சொல்றீங்களா வீட்டு பாத்ரூம் போய் சொல்றீங்களா துணி துணி யார் சொல்றீங்க வெளிநாட்டுல இருந்து பிள்ளைங்க வந்துக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு எல்லா வேலையும் செய்யறோம் ஓ இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு வந்து சரிங்களா அப்ப இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு உங்களுக்கு கிடையாது 10 நாள் 10 போடுற சாப்பிடுவீங்களா நான் போறல பிச்சையில போய்க்கிற நாய் நீ வேலைக்கார நாய் வேலைக்கு வாடானா வர முடியாது 1000 வேலையை அறுவடை செய்யணும் அந்தந்த பொருள் அங்கங்க இருக்குது ஆனா வேலைக்கு கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்றீங்க ஏண்டா பொண்ணு போய் அயல் நாட்டுல படிக்கிறான்னு சொல்றிய அந்த படிப்புகளா பணம் யார் கொடுத்தீங்க யார் வீட்டு பணம் என் வீட்டு பணம் என் அரண்மனை பணம் அப்படி இருக்கும்போது நான் போடுறல ஏண்டா டேய் காலால் இடக்கூடிய வேலையை கரத்தொட்டு செய்யக்கூடிய வேலைக்காரன் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் யாரு இவன் ஒரு கணக்கு புள்ள இவனை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிருக்கீங்களே யாரு குறும்புத்தனலாம் கணக்கு புள்ளை செய்யணுமா நீ வேணான்னு சொல்ல வேண்டியதானே நீங்க 2 பேரும் சொல்ல வேண்டியதானே நாங்க வேணும்னு சொன்ன ஐயா எங்க பொண்ணுங்க தான் மேல் பண்ணிட்டாங்க ஐயா என்ன பண்ணுங்க என்ன ஐயா தெரியாம நடந்து போச்சு எப்போ நீ வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்க உங்களை அனைவருமே விட போகுது அடிச்சு உன்னை விட்டு ஓடி ஓய்ந்தால தேடி பிடி பிடி
தூக்கிடா அவளை தூக்கிடா இவங்க எந்த வேலை போதுடா வாடா இவங்க எந்த வேலை செய்றாங்க தெரியுமா என் இடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இவ்வளவு நாளா எனக்கு புள்ள இல்ல சொல்லிருந்தாருங்க ஆனா உங்க 2 பேரும் பெத்துக்கிறான் இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் போனா போது மன்னிச்சு விடுங்க ஆனா இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டாங்க இந்த தயவு எங்களுக்கு தேவை கிடையாது. ஆமா என் தயவு இல்லாம இந்த கிராமத்துல நீ வாழவே முடியாது நான் வைப்பதா சட்டை நான் தீட்டுவதா திட்டம் நீ அயல்நாடு போய் பட்டப்படி படிச்சியே அது யார் வீட்டு பணம் தெரியுமா நான் கொடுத்த பணம் நான் கொடுத்த பணத்துல படிச்சுட்டு தயவு வேணும்னு சொல்றியா தயவு என்ன கையணும் நான் என்ன வந்து ஒரு ஜமீன்தாரு நான் வந்து பாத்ரூம் சொல்லக்கூடாது இல்ல நீ நான் சொன்ன எதுவும் சொல்லலைங்க ஐயா என்ன சொன்ன எதுவும் சொல்லல ஒரு எச்சக்கலை நாயிங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில நாயிங்க அவன் பாடி கொக்கி அந்த போய்னா கொக்கி போட்டு அது மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம கரெக்டா என்னய்யா இவங்க 2 பேரும் நீ பத்த புள்ளைங்க ஆமாங்க அவன் யாரு பூசாங்க ஐயா அவன் தங்கச்சி புள்ளங்க உன் தங்கச்சி புள்ள ஏண்டா அவனுடைய ஒரு வார்த்தை சொல்லி சரிடா என் முன்னாடி நான் பாத்துக்கிறேன் நீயாவது வேலைக்கு போற நான் சொல்ல வேண்டியதானே ஐயா ஏண்டா இவங்க எல்லாம் வந்த உடனே வேலை நடந்துட்டீங்க பாசம் வந்து பத்தியா பாசம் வந்துச்சா அப்ப வேலை யார் செய்வாங்க இவனுக்கு ஒரு வேளை கஞ்சி ஊத்துறேன் இருமா பேரி போயினா இவனுக்கு 3 வேளை கஞ்சி ஊத்துறேன் இருமா பேரும் ஏய் 3 வேளை கஞ்சி ஊத்துனா நம்ம முக்காடு போட்டு தான் போறோம் ஏண்டா டேய் நான் காலையில இருக்கக்கூடிய வேலையை கரைப்போட்டு செய்யக்கூடிய வேலைக்காரன் எப்போது வேலைக்கு வர முடியாது என்று சொல்கிறீர்களோ இனிமேற் கொண்டு இந்த நாட்டுல நீங்க யாருமே ஆணவத்தோடு அனுபவத்தோடு வேலைக்கு அனுப்ப முடியாது பட்ட படிப்புல சொல்லி கொடுத்தாங்களா தெரியுமா ஒரு ஜமீன்தார் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு வேலைக்கு வர மாட்டேன் சொல்லிட்டேன் வேணா எப்போது வேலைக்கு வர மாட்டேன் சொல்லிட்டேன் நீங்க உங்களோட இருக்கீங்க ஜமீன்தார் ரொம்ப கோவக்காரு அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா நீங்க கேட்கலப்பா அனைவருமே ஒரு தாயை இருந்துட்டீங்களப்பா அம்மா நடக்கும் என்பார் நடக்காது நடந்துவிடும் கிடைக்காது கிடைத்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது நடக்கும் என்பார் நடக்காது
கிராமத்திலே என்னை எதிர்த்தவர் யாரோ வாழதெல்லாம் சரித்திரமே கிடையாது. நானா கொலை பண்ணேன்? நானா கொலை பண்ணேன்? ஏய், கத்தி எடுத்து கையில தான் வச்சிருந்தேன். அவளை வந்து குத்திக்கினா. அவளே வந்து குத்தினாடா. ஏய், யாரு கொலை பண்ணதா? கொலை பண்ணத பார்த்தா? கத்தி எடுத்தது மட்டும் பார்த்தனாங்க. நான் சொல்றேன், கத்தி தான் நான் எடுத்தேன். அவளே வந்து குத்திக்கினா. ஐயோ, நான் கொலை பண்ணல. நானா கொலைகாரன்? ஏய், என்னை யாருமே எதிர்க்க கூடாது. ஏண்டா இருந்தாலும் 1000 வேலி அறுபடை செய்யணும். என்ன பண்றது? சரி, என்னுடைய மனைவி முதல்ல அவளை கொடு. ஆட்கள் வரையா என்று சொல்கிறார்கள் சொன்னார் இல்லையா? ஆனால் ஒருவர் கூட வேலைக்கு வரவே இல்லை. ஆமா, யாருமே வரல. அதனால இப்போது நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? உன்னை நான் திருமணம் செய்து கொண்டு வரும்போது உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே நான் எந்த வரதட்சணையுமே கேட்கவே கிடையாது. எந்த வரதட்சணையுமே கேட்கல. பொன் வேண்டும், பொருள் வேண்டும் அப்படி என்று எந்த வரதட்சணையும் கேட்கல. கட்டிய சேலையோடு அன்னைக்கு திருமணம் செஞ்சுட்டு வந்தேன். அதனால இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இப்போதே உங்க நாட்டுக்கு போ. உன்னுடைய தாய் தந்தை இடத்துல சென்று அப்பா 1000 சேலை 1000 அறுவடை செய்ய வேண்டும். அதனால் வேலையாட்களை நீ வரதட்சணையா வாங்கிடுவாங்க. ஆமா, என்னோட தந்தை நான் கேட்ட வேலை கண்டிப்பா ஆள் அனுப்புவாங்க. ஆமா, சொல்ல மாட்டாங்க. போய் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஆளை கூட்டி வரேன். சீக்கிரமா வா. போ போ போ. ஏடா டேய், தந்தை சந்திக்க வேண்டும். அப்பா அப்பா, நான் மகள் வந்திருக்கப்பா. மகளே, அப்பா என்னம்மா அரண்மனைக்கு வாய்ப்பாடு அப்பா? அரண்மனை கதவு உனக்காக திறந்து காத்து கொண்டிருக்கிறோமா? உள்ளே வாமா. அப்பா, நான் உள்ளே வரது அப்புறம் இருக்கணும். நான் வந்த காரணம் என்ன காரணம் தெரியுமா அப்பா? மகளே, அப்பா நீ வந்த காரணம் எதுவென்று மாடாலும் இந்த அரண்மனைக்கு உள்ளே வந்து கேளம்மா. அப்படியா? சரி, ஆகட்டும்பா, வரப்பா, உள்ள வந்துட்டேன். நான் வந்த காரணம் என்ன காரணம் தெரியுமா அப்பா? எங்க நாட்டுல 1000 வேலி வெளுத்து அப்படியே இருக்குப்பா. அறுவடை செய்ய ஆள் வேணும்பா. மகளே, அப்பா 1000 வேறு நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. அறுவடைக்கு உண்டான மக்களை வரதட்சணையா வந்து கேட்கின்றாயா? மகளே, இந்த அரண்மனையில் இருக்கின்ற அனைத்து பொன் பொருளும் அனைத்துமே உனக்கே சொத்து, உனக்கே சொந்தமானது. நீ இது வேண்டுமேனால் பெற்று சொல். என் நாட்டு மக்களை உன் நாட்டிற்கு அனுப்ப முடியாதம்மா. உன் கணவன் யார்? அவனோ ஒரு கொடுமைக்காரன், அவன் ஒரு அயோக்கியன், நாட்டு மக்களை துன்புறுத்தி வாழக்கூடியவன். என் நாட்டு மக்களை ஒரு காலம் உன் நாட்டிற்கு அனுப்ப முடியாது. என்னுடைய பொன் பொருள் வேண்டுமானால் பெற்று சொல். என் நாட்டு மக்கள் வேண்டுமென்றால் இனி மேற்கொண்டு என் நாட்டில் உன் பாதமானது படவே கூடாது. அப்படியே போய்விடு. நாட்டுல ஆள் அனுப்புவாங்க, வேலையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போது என் கனவுல என்ன பதில் சொல்ல போறேன் தெரியலையே. இறைவா இறைவா, அன்னமிட்ட கைகளுக்கு அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை தந்தையே, உள்ளமில்லை தந்தையே.
நாட்டு மக்களையும் அழைச்சிட்டு வருவான். வரால பாரு, வண்டி வண்டியா வந்து வண்டி வண்டி வந்த பாருடா. வேலையா வேலை எல்லாம் வரால பாரு வண்டி. வண்டி வந்து கீழே போச்சு போயா நான் கேளு போய் கொண்டாட்டியா ஏய் போடா அங்கேயே இருந்து போற போய்க்கடா போடா. வண்டி வந்த ஒண்ணு வரல. ஆமா. கைவிசி வந்துறாங்க தெரியல. யாருமே வரலையா? ஏங்க எப்படி தாய்லாந்துக்கு போனீங்க ஏய். வேலைக்கு ஆள் வேணுமான்னு கேட்டேன். சரி. வேலைக்கு ஆள் அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க. என்ன? ஏண்டி வேலையாட்கள அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? ஆமாங்க. ஏய் அப்பா. உன்னை திருமணம் செய்து வரும்போது நான் எதுவுமே வரதட்சணை கேட்கல. இப்போது வேலையாட்களை வரதட்சணையா இட்டு தான் சொன்னேன். தான் சொன்னேன். நீ போய் கேட்டியா உங்க அப்பா கிட்ட? அப்படின்னா சொன்னா உன்னுடைய கணவர் கொடுமைக்காரு ஆள் வச்சுட்டு வேலை செய்வான். அனுப்ப முடியாது. பொன் வேணுமா பொருள் வேணுமா ஆடு வேணுமா அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஆளு மட்டும் கேட்காது. அனுப்புறது போடின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். ஆளை இட்டார் அதை வரைய யாரு அறுவடை செய்து? நீ இறங்கி அனுப்பியா? நீ இறங்கி அனுப்பியா? முடியாது இல்ல. யாரு அறுவடை செய்து? நிலத்தையும் யாரு செய்வாங்க? ஏய் நீ போயிருப்ப போய் பாதி வேலையே திரும்பி வந்திருப்ப. எங்க போனா அப்பா கிட்ட போனா நம்மளுக்கு அவமரியாதை வரும். தாத்தா கணவன்கிட்ட போய் சொன்னா அவர் நம்புவாரு அப்படின்னு பாதி எப்போது வேலை ஆட்களை நீ இட்டு வரலையோ இனிமேல் கொண்டு என் முகத்திலே என் முகத்திலே முக்கூடாது. என் முகத்திலே முக்கூடாது. இவன் கலகட்டா இவ்வளவு அடிச்சு தொட்டிட்டு நீ பொம்பளையா நான் பொம்பளை. அச்சா அச்சா அவங்க அம்மா வந்து போட்டா. எப்ப இத வேலை ஆட்களை இட்டுட்டு வரலையோ இனிமேல் கொண்டு என் முகத்திலே வைக்கூடாது. எங்கேயாச்சும் ஓடி போடு. என்னத்தான் செய்கையால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை என்று பாவினான் அம்மா. பட்ட காலிலே போடும் கெட்ட குடி கெடுக்கும் என்பார்களே தாயி, அது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா அம்மா? இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து நாளோடு துன்பத்தையும் பாருங்கள் அம்மா. நான் யாருக்கு எந்த தீங்கு செய்தேன்? எவருக்குடைய நான் கெடுத்தேன் அம்மா? என்னுடைய கணவரும் அடித்து உதைத்து சித்திரவதை செய்து என் மூச்சிலே முருகன் எங்கேயாவது போடி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. நான் எங்கம்மா போவேன்? இறைவா இறைவா அம்மா, பட்ட காலிலே போடும் கெட்டை குடி கெடுக்குது தாயி, அது என் நாய்க்கு நடக்க வேண்டுமா அம்மா?